தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. பைபிளை கையில உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையில் ஒரு வல்லமை உண்டு. உலகத்துல கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்குது. அந்த புஸ்தகம் எதுக்கும் இதில் இருக்கிற வல்லமை அந்த இந்த புஸ்தகத்துக்கு இல்ல. இந்த புத்தகம் தனிப்பட்ட புத்தகம். இது புத்தகங்களுக்குள் புத்தகத்தில் விசேஷமான புத்தகம். இந்த புத்தகம் சாதாரணமான புத்தகம் அல்ல. எல்லா புத்தகத்தை போல இது ஒரு புத்தகம் அல்ல. இது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய ஜீவன், தேவனுடைய வல்லமை அடங்கிய புத்தகம். ஏனென்றால் இந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் இயேசுவின் ஜீவன் உண்டு, இயேசுவின் சுவாசம் உண்டு, இயேசுவின் வல்லமை உண்டு. அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி. இன்றைக்கு உனக்கு நேரம் அந்த வார்த்தை வருகிறது. உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த வார்த்தை பற்றிக்கொள். ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை, அவர் ஒரு வார்த்தை சொன்னா நீ பிழைத்திரு சொன்னா பிழைத்திருப்பாய், நீ வாழ்ந்திரு சொன்னா வாழ்ந்திருப்பாய். அந்த வார்த்தையில அம்மா ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில அதிகாரம் உண்டு. வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினவர். நீ அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். நீ அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.